வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நாம் சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து புதினா கழுவி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப்பு தயிர் வச்சுருக்கேன், ஒரு அரை லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 2 பிரியாணி இலை வச்சுருக்கேன், ஒரு பட்டை வச்சுருக்கேன், ஒரு அன்னாச்சி மொக்கு வச்சுருக்கேன், 4 லவங்கம் வச்சுருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன், 350 கிராம் பாஸ்மதி அரிசியை கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ தான் கழுவி ஊற வச்சேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இதை ஊற வைக்கலாம். ஒரு அரை கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் காஞ்சிச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கன்லேயே கொஞ்சம் எண்ணெய் மாதிரி வரும், கம்மியாக ஊற்றிக்கலாம் எண்ணெய். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பட்டை லவங்கம் சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுடலாம். உங்களுக்கு வேணுன்னா ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. பட்டை லவங்கெல்லாம் செவந்துடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் செவந்தவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்தோடனே தக்காளி போட்டுடணும். இப்போ தக்காளி போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ மிளகாத்தூள் போட்டுடலாம். இப்போ பிரியாணி மசாலா போட்டுடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம். தயிர் போட்டுடலாம். லெமனையும் ஊற்றிடலாம். இதில் இந்த புதினாவையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். புதினா கொஞ்சம் வதங்கினோட சிக்கனை போட்டு வதக்கலாம். இதுலேயே சிக்கனை நல்லா தண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இதில் போட்டுடலாம். சிக்கனை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். தண்ணி ஊற்றிடலாம். சிக்கன் வதங்கிடுச்சு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இந்த சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வந்துடும். எப்படியும் 1 டம்ளர் தண்ணி ஆகிடும் இது. அதுக்கப்புறம் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். சிக்கன் வேகிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 10 நிமிஷம் இதை மூடி வேக வச்சிடலாம். ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். அரிசியை போட்டுடலாம். இதில் 350 கிராம் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். ஒரு அரை வேக்காடு வந்தால் போதும். அரிசியை போட்டுடலாம். கொதிக்க ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சிக்கன் வெந்துட்டுருக்கோம். இப்போ அரிசியை போட்டுடலாம். இதில் அரிசியை தண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். ஏற்கனவே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் சிக்கனில். அந்த சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வந்துட்டுருக்கோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணிக்கு இப்போ ஒரு 1.5 டம்ளர் ஊற்றினா போதும். ஏற்கனவே இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி இருக்கும். அதில் 1 ஊற்றிருக்கோம். அரை டம்ளர் கிட்ட அந்த சிக்கன்லேருந்து வந்துட்டுருக்கோம். எல்லாம் சேர்த்து 3 டம்ளர் தண்ணி. ஏற்கனவே சிக்கனில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ டம் போட்டுடலாம். நீங்கள் குக்கரில் பிரியாணி செஞ்சுருப்பீங்க, பாத்திரத்தில் தட்டு போட்டு மூடி செஞ்சுருப்பீங்க. அதை விட இந்த டம் பிரியாணி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மூடி டம் போட்டுடலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சாச்சு. அது மேலே எடுத்து இதை வச்சிடலாம். வச்சு ஒரு வெயிட் வச்சிடலாம். மேலே வச்சு ஒரு தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அடி பிடிச்சிக்கும், ஆனால் வேகாது. இந்த மாதிரி தீ கம்மியாக வச்சு வேக வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து கிளறி விடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு தீயை கம்மியாக வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி இப்போ வெந்துட்டுருக்கோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கலாம். இப்போது
சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். கரெக்டாக நல்லா வெந்திருக்கு. சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.